சிம்மம் ராசியை சேர்ந்த நீங்க ரொம்பவுமே நல்ல ஒரு குணமானங்களா இருப்பீங்க. ஒற்றுமை உணர்வு உங்ககிட்ட அதிகமா இருக்கும். சிம்மம் ராசி சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டது. இந்த ராசியில மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கும். சிம்ம ராசியை சேர்ந்தவங்க இவங்களை மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்கு ஒரு திறமையான பண்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உதவின்னு கேட்ட உடனே தயங்காம செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்க. அதே போல எல்லோரையுமே ரொம்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட சொல்லோ செயலோ யாரையும் எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பீங்க. முக தாட்சாணியம் காட்டுறதுலயே உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களோட உறவினர்கள் மீதுமே நீங்க அதீத அன்பு காட்டக்கூடிய நபர்களா இருப்பீங்க. மேலும் சாஸ்திர சம்பிரதாயத்தை மதித்து போற்றி நடக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு உங்களோட மனதுல எதிர்கால சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்பதான் பல லட்சியங்களை வகுத்து அதன்படி வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. மற்றவங்களுக்கு எப்பவுமே அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு ஆலோசகரா இருப்பீங்க. பல நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. எப்பொழுதுமே ரொம்பவுமே கம்பீரமா காணப்படக்கூடியவங்க சிம்ம ராசி அன்பர்கள். உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அதை வெளிப்படையா யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. உங்களோட கஷ்டங்கள் கூட மற்றவங்களை பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பீங்க. ஆனா மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு உங்களை தேடி வந்தாங்கன்னா அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா செயலாற்றி அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த என்ன செய்யணும் அப்படிங்கிற நடவடிக்கையை எடுக்கக்கூடியவங்களா இந்த சிம்மராசியை சேர்ந்து நீங்க இருப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம். மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்யறது உங்களோட வாழ்க்கையில பல பின்னடைவு வராம சூரிய பகவான் காக்கக்கூடிய ஒரு செயல் தான் சூரிய பகவான் வழிபாடு. அதே போல திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாடு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பரிபூர்ணமான வேண்டுதலை நீங்க திங்கட்கிழமையில சிவபெருமான் ஆலயம் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் கெற்று இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் காரிய தடைகள் நீங்கி செல்வ நிலை மேலோங்கி வளர நாங்கள் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல இந்த மாதம் நிறைய பயிற்சிகள் நடக்க போகுது. சனி பயிற்சி ஏற்கனவே நடந்துருச்சு. ராகு கேது பயிற்சி இனி வரும். குரு பயிற்சி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்க இருக்கு. ஒவ்வொரு பயிற்சியுமே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த விதத்துல இந்த மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை நம்ம விரிவா பார்க்கலாம். தொழிற்சானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான சுகஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான சத்ருஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார். இதன் மூலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும், இது பத்தின முழுமையான தகவலையும் நாம விரிவா இந்த பதிவுல இப்போ தொடர்ந்து பார்க்க போறோம். குரு பகவான் 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு ஒத்துழைப்பு ஏற்படும். இதுவரைக்கும் மனசாபத்தால பிரிஞ்சிருந்த குடும்ப உறுப்பினர்களுமே ஒன்று சேரக்கூடிய யோகம் வரும். மனதளவிலுமே ஒருவித அமைதி உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கே அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கைகள் உருவாகக்கூடிய சூழல் அமையும். உணவு விஷயத்துல தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். மேலும் உங்களோட உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் மட்டும் இந்த குரு பயிற்சியில வரலாம். அதனால பார்வை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். கண்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பா வச்சுக்கணும். குரு 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உறவினர்கள் வரியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உங்களை மதிக்காம போன உறவினர் கூட உங்களோட திறமையான செயல்களை கண்டு பாராட்டுவாங்க. உடல் அளவில் இருந்து வந்த சோர்வுகள் உங்களை விட்டு நீங்கிடும். விவசாய பணிகள்ல ஆர்வம் ஏற்படும். தனிப்பட்ட பழக்க வழக்கத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உங்களோட வீட்டு கூட உங்களோட மனதிற்கு பிடித்த விதத்துல மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு. நிறைய தடவை நிறைய பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கடைக்கே கூட போயிருப்பீங்க. ஆனா காசு பத்தாம திரும்பி வந்திருப்பீங்க. என்னடா வாழ்க்கை, இது ஒரு பிடிச்ச பொருளை கூட வாங்க முடியலையேன்னு நிறைய சந்தர்ப்பத்துல நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் பயன் தரும் வகையில அமைஞ்சிருக்கு. நீங்க நினைச்ச எல்லா பொருட்களையுமே வாங்கி அழகு பார்க்கக்கூடிய யோகம்.
ஆடம்பர பொருட்களை வாங்கி வீண் செலவுகளை செய்யாமல் இருப்பது உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல உங்களுடைய தாயின் உடல் நலத்திலையும் பிரச்சனைகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது வரலாம். அதனால அவங்களோட உடல் நலத்திலையுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த இயற்கை உணவுகள் கொஞ்சம் முறையா கடைபிடிக்கிறது, சரியான நேரத்திற்கு சாப்பிடுறது, இது எல்லாமே தொடர்ந்து நீங்க கண்காணிக்கணும். 9ஆம் பார்வையாக குரு சத்ருஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு செயல்பாடுகளுமே அதனோட தன்மையை அறிந்து நீங்க செயல்படுறது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். எல்லாமே சிறப்பா நடக்குது அப்படின்னு எடுத்துமோ கவுத்துமோன்னு எந்த ஒரு வேலையுமே நீங்க செய்யக்கூடாது. நெருக்கமானவங்களை பத்தின புரிதல் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். முக்கிய முடிவுகள்ல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புதிய ஒரு தெளிவு பிறக்கும். இது நம்ம எப்படி செய்ய போறோம், இது எப்படி நடத்த போறோம்னு நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். அதை நீங்க நடைமுறைப்படுத்தி இருந்தாலுமே சரியா செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த மாதம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்களையுமே நல்ல பயன்களை உங்களால் பெற முடியும். குரு பகவான் உங்களுக்கு பல வகையிலுமே யோகம் தரும் வகையில பயிற்சியாக கூடிய இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதம். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலனாக இந்த மாதம் அமையும். சிந்தனைகளுமே தெளிவின்மையும் குழப்பமும் அவ்வப்போது வரலாம். அதனாலதான் கவனமா இருங்க எல்லா விஷயத்திலும் அப்படின்னு சொல்றோம். வியாபாரத்தில் எதிர்பாராத சில தடைகளும் மாற்றங்களும் வரலாம். குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த மாதிரியான குழப்பங்கள் வரும். எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வமின்மை இல்லாதது போல இருக்கும். அப்போ இந்த வர்த்தகம் தொடர்பான செயல்கள் எல்லாமே நீங்க ரொம்பவுமே கவனத்தோடு தான் செயல்படணும். தற்பெருமையான பேச்சுக்களை நீங்க இந்த சமயத்துல குறைச்சிக்கிறது உங்கள் மீதான நம்பிக்கையை உங்களுக்கு அதிகப்படுத்தும். கவனமா இருங்க. அதே போல உயர் அதிகாரிகளிடத்தில் விவேகத்துடன் செயல்பட்டால் சிறப்பான யோகத்தை பெற முடியும். ரோகிணி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல ஏற்றம் இறக்கமான சூழ்நிலை வரலாம். வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் அதிகரிக்கலாம். தேவையற்ற பயணங்களை இந்த சமயத்துல குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளால் மனதில் அமைதி உருவாகும். நினைத்த இலக்குகளை அடைவதில் முயற்சி அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் சந்தாரிக்கும் பொழுது தாய் வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வீடு மற்றும் மனை வாங்கி விற்கிறது தொடர்பான பணிகள்ல உங்களுக்கு அப்போ ஆதாயம் கிடைக்கும். வியாபார போட்டிகளை விடாப்படியான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா முழுமையான வெற்றியையுமே நீங்க பெற முடியும். உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில மாற்றமான சூழலை நீங்க பெற முடியும். உங்களோட பணிகள்ல நீங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டாலே பெரும்பாலான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் சேரும். சிறப்பான பயன்களையுமே நீங்க உங்களோட தொழில் விஷயத்துல பெற முடியும். குரு பகவான் வக்ரகால சஞ்சாரம் நடைபெறும் பொழுது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே குறைஞ்சிடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். கடல் தொடர்பான விஷயங்களில் தெளிவான முடிவு பிறக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும். வெளியூர் சார்ந்த பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். ரகசியமான முதலீடுகளை அதிகப்படுத்துவீங்க. பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கனிவான பேச்சுக்களின் மூலம் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேறும். இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் சேரும். மற்றவங்களோட பேச்சுக்களை நம்பி முதலீடு செய்வதை மட்டும் நீங்க தவிர்த்தாலே பெரும்பாலான இழப்புகளை நீங்க தவிர்க்கலாம். வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசுவது புரிதலை மேம்படுத்தும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே சுறுசுறுப்போடு இருப்பீங்க. மாணவர்களுக்குமே கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியா மாறும். சந்தேக உணர்வுகளை குறைத்துக் கொள்வது நட்பு வட்டங்களை பெரிதுபடுத்தும். உல்லாச பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் வரும். பெரியவங்களோட வழிகாட்டுதல் புதிய வளர்ச்சியை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத மாற்றமான சூழல் வரலாம். கூட்டாளிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் வரலாம். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் வியாபாரிகளுக்கு ஏற்படும். வாக்குறுதி அளிக்கும் பொழுது மட்டும் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது. புதிய தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்துவதில் நீங்க கவனமா இருக்கணும். நம்பிக்கையாக இருப்பவர்களின் முகம் புலப்படும். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த தாமதங்கள் தற்பொழுது குறைஞ்சிடும். நடைபெற இருக்கிற குடும்பயிற்சியில குடும்பத்துல ஒற்றுமையும் ஆதரவும் நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகளுக்குமே தெளிவான முடிவுகள் கிடைக்கும். பெரியவங்களோட ஆலோசனை உங்களுக்கு நல்லதொரு பொன்னான காலத்தையும் உருவாக்கி கொடுக்க வாய்ப்பை கொடுக்கும்.
நீங்க இந்த சமயத்துல எந்த மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, உயர் அதிகாரிகளிடத்தில் மற்றும் அரசு சார்ந்த விஷயத்தில் சற்று விவேகத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றத்திற்கான வழிகளை நீங்க அமைத்துக் கொள்ள முடியும். மேலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு பல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் சிம்மராசி அன்பர்களா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.